பிரைஸ் தி லார்ட். எங்கள் பிபிஐ திருச்சபையிலிருந்து இன்றைய மன்னா உங்களுக்காக. ஒரு நாள் உயரமான கோட்டை சுவர் மீது ஒரு ஆடு நின்று கொண்டிருந்தது. தனக்கு பசி எடுக்கவே அவ்வழியே போன ஓநாயை நிற்க சொல்லி தன் அருகே அழைத்து பக்கத்தில் உள்ள செடியில் 4 இலை பறித்து வரும்படி சொன்னது. ஆடு மரியாதை இல்லாமல் தன்னை கூப்பிட்டதால் ஓநாய் அந்த வேலையை செய்ய மறுக்கவே ஆட்டுக்கு கோபம் வந்து திட்ட ஆரம்பித்தது. உடனே அமைதியாக ஓநாய் சொன்னது, நீ ஏறி நிற்கிற உயரம்தான் இப்படி பேச வைக்கிறது. இறங்கி வா, அப்போது நீ யார் எனும் உண்மை புரியும் என்றது. பிரியமானவர்களே, நம் புத்தியை தெளிவிக்கும் இன்றைய மன்னா செப்பனியா 2:2 வாசிக்கும் பொழுது, நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள் என்று வசனம் இங்கே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு கட்ட உயர்வுக்கு மேல் நாம் சென்று விட்டால் சில நேரம் நாம் யார், எப்படிப்பட்டவர்கள், எப்படி இருந்தவர்கள் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். உயர்ந்த நிலைக்கு வந்தவுடன் தன் கீழே இருக்கும் நபர்களை மரியாதை இல்லாமல் நடத்துகிறோம். ஏன், நம்மை உயர்த்தி வைத்த ஆண்டவரையே ஒதுக்கி கூட வைக்கிறோம். அந்த உயர்ந்த ஸ்தானத்திற்குரிய மேட்டிமை நமக்குள் வருவதால் மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிறோம். அதற்கு வசனம் சொல்லுகிறது, உங்களை நீங்களே அடிக்கடி தேவ சமூகத்தில் சோதித்து பாருங்கள் என்று. தேவ சமூகம் செல்லும்போது கர்த்தர் நமக்குள் இருக்கும் தவறுகளை உணர்த்துவார், நம்மை சரிப்படுத்துவார். தேவ சமூகம் செல்வோம், நம்மை சரிப்படுத்துவோம். ஆமென்.